ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்ஸில் கிடைக்கிற ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். த ஃபேமஸ் ரோட்டு கடை சால்னா. இது பரோட்டா சப்பாத்திக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு சைட் டிஷ். ஸோ வாங்க சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். பட்டை, ஏலக்காய், அன்னாசி பூ, கல்பாசி. அடுத்து சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 1 சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தேங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பாதி அரைச்சோன்னு அதில் பச்சை மிளகாய் 2, பூண்டு 3, இஞ்சி 1 துண்டு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு அதில் பட்டை, ஏலக்காய், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து அதில் நறுக்கி வச்சுருக்க 1 கப் வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அடுத்து தக்காளி 1 கப் சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், garam masala 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து தேவையான தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். அடுத்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க விழுதை இதில் சேர்க்க போகிறோம். ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நியூ ரெசிபிஸ் வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப சுவையான ரோட்டு கடை சால்னா ரெடி ஆகிடும். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.